தட்டி விட்டாச்சுன்னா அது பாட்டு குதிச்சுனே இருக்கும். வெறும் ஸ்ப்ரிங்கில் தான் வேலை செய்யுது. ஏர் ஃபில்டர் செக் பண்ண சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் வண்டி வாங்கி நான் ஏர் ஃபில்டரே மாற்றலைங்க. 22,000 கிலோமீட்டர் ஓடிச்சு ஏர் ஃபில்டரே மாற்றாமல். இப்போ ஃபுல்லி லோடடு 4V இவ்வளோ தூரம் வெளியே தள்ளி போயிருக்கு பார்த்தீங்களா. அவசரத்துக்கு இந்த எட்ஜில் விரல் வச்சு பிடிக்கணும்னு பார்த்தோம்னா எட்ட மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ guys all are doing absolutely fine. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பல்ஸை வந்து 9th சர்வீஸ் விட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் வந்து என்னாச்சுன்னா மோனோஷாக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஆஃப் ரோடிங் போயிட்டு வந்துட்டு வண்டியை விட்டுருந்துருங்க. அதில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஆயில் அந்த டைமில் லீக் ஆகிருக்கு போல். நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊட்டி ட்ரிப்பு கோத்தகிரி போயிட்டு வந்தேன்ல, போயிட்டு வந்து பார்க்குறேன் நான் வண்டி விட்ட இடத்துல கீழே ஃபுல்லாக வந்து ஆயில் அப்படியே லீக் ஆகிட்டு இருக்குங்க. சுத்தமாக லீக் ஆகிடுச்சு. இப்போ வெறும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு வண்டியில் இப்போ காட்டுறேன், அது எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட கைப்புள்ளை வந்து ஓய்வில் இருக்கார் கோத்தகிரி போயிட்டு வந்ததுலேருந்து. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சின்ன கிராக் விட்ருக்கு, இந்த கிராஸ் பார் இருக்குல்ல. ஸோ இந்த கிராஸ் பாரில் இந்த இடத்துல ஒரு கிராக் விட்ருக்கு. ஸோ இந்த இதை ஆடுது பாருங்கள், லைட்டாக ஷேக் இருக்குது, இந்த இடம் கிராக் விட்ருக்கு. ஸோ இதை வந்து கழட்டிட்டு வெல்ட் அடிக்கணும். இப்போ நம்ம வண்டியில் அந்த மோனோஷாக் இதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா ஆயில் எப்படி லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ ஜம்ப் எப்படி ஆகும் பாருங்கள் வண்டி. ஏம்மா ஒத்த கையில் நிப்பாட்ட முடியுமா? தெரியுதா? இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ போயிட்டு இதை சர்வீஸ் விட்டு இதை வந்து இப்போ வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணணும். போயிட்டு கிளைம் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்பலாம். நல்லாயிருக்கும் வண்டி இப்போ ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருக்கும் தெரியுமா, இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஓட்ட சொல்ல. இங்கே பாருங்கள், தட்டி விட்டாச்சுன்னா அது பாட்டு குதிச்சுனே இருக்கும். வெறும் ஸ்ப்ரிங்கில் தான் வேலை செய்யுது. சும்மா 2 விரலில் தான், ஒரு விரலில் தட்டினாலே போதும், சொயிங் குதிக்கும். ஆனால் என்ன ஒன்று, வேகமாக போகக்கூடாது. வேகமாக போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக போக சொல்ல டக்குன்னு ஸ்ப்ரிங்கு வந்து ஓவராக டென்ஷன் ஆகி அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாக போகலாம். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். இப்போ டைம் வந்து 11:30 11:40 ஆகுது. டைம்னா 11:40. இப்போது பொறுமையாக போயிட்டு சர்வீஸ் விட்டு நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் வண்டி. ஓகே, வண்டி வார்ம் அப் பண்ணிட்டு கிளம்புவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா May 2. நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் இந்த வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு இந்த இதை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் இந்த வீக்கெண்டு வந்து இந்த 7th 8th சாட்டர்டே வருது. நம்ம 7th and 8th வந்து எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் போகலாம், சித்தூர் வரைக்கும் போகலாம். அங்கே ஒரு 3 ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸை வந்து போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னாங்க. அதனால் இப்போ வந்து வண்டி வந்து 390 வந்து அதுவும் சர்வீஸ் விடணும். அதனால தான் சரி இந்த வண்டி இப்போதைக்கு சர்வீஸ் விட்டுறலாம். ஏன்னா இது வந்து அந்த ஸ்பேனர் சிம்பிள் வந்து பிளிங்க்லேருந்து நின்றுடுச்சு, சிம்பிளே நின்றுடுச்சு. ஆக்சுவலாக இது சர்வீஸ் டைம் வந்துடுச்சு. அதனால தான் வந்து இப்போ இந்த வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு இந்த வண்டியில் வந்து நம்ம சித்தூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ அவசரமாக ஓடுறேன் சர்வீஸ்க்கு. ஏன்னா இன்றைக்கி விட்டால் தான் ஒரு 2-3 நாளில் கொடுத்தா கூட ஓகே தான். நம்ம பாட்டு அப்புறம் வந்து தேர்ஸ்டே விட்டுட்டு நமக்கு வந்து வண்டி வந்து ஃப்ரைடே கொடுங்கன்னா அப்புறம் கொடுக்காம விட்டாங்கன்னா சிக்கலாயிடும். சரி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாச்சுன்னா பொறுமையாக வாங்கிக்கலாம் வண்டியை. ஐயோ, காலையில் போய் வண்டி சர்வீஸ் விட போனால் தான் டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தா மணி 12 ஆக போகுது, இன்னும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. ஆமாம், இல்லை மறந்துட்டேன், இந்த ரோட்டில் மெட்ரோ ஸ்டேஷன் இது ஒர்க் நடக்குதுல்ல, மெட்ரோ ஒர்க்கு. ஐயோ, அதே மறந்துட்டேங்க. சார், இது தெரிஞ்சால் சந்துக்குள்ளேருந்து அப்படியே உள்ளே பூந்து அப்படியே போயிருக்கலாம் கிண்டி வரைக்கும். தப்பு பண்ணிட்டேனே கடவுளே. ஐயோ, இதில் வண்டி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவிங்கில் இருந்தால் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ஸ்டக்காகி நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரோட ஈட்டு, பைக்கோட ஈட்டு, வெயில், தார் ரோடோட சூடு மொத்தமாக சேர்த்து ஒரு வழி பண்ணி விட்ரும். இது வந்து அந்த டிஎல்எஃப் வரைக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் டிராஃபிக்கு. அதை தாண்டியாச்சுன்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக அடையாறு ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. அப்படியே 40-50லேயே உருட்டிட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக ஒரு 35 நிமிஷத்தில் வந்தாச்சு. அந்த கிண்டி தாண்டினப்புறம் எங்கேயுமே டிராஃபிக் இல்லை, அப்படியே ஒரே ஸ்பீடில் அப்படியே வந்துட்டே இருந்தேன். இடையில தான் அந்த டிஎல்எஃப் கிட்ட தான் டிராஃபிக் ரொம்ப. சரவணா ஸ்டோரு, டிஎல்எஃப் அந்த இடம் தான் டிராஃபிக் ஜாஸ்தி. சரி, இப்போ நம்ம போயிட்டு சர்வீஸ் சென்டரில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஏர் ஃபில்டர் செக் பண்ண சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் வண்டி வாங்கி நான் ஏர் ஃபில்டரே மாற்றலைங்க.
22,000 கிலோமீட்டர் ஓடிச்சு ஏர் ஃபில்டரே மாற்றாமல். நான் இல்லைனா இந்த வாட்டி ஏர் ஃபில்டர் மாற்றாமல் என்ன பண்ணணும், போயிட்டு வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கணும். எதுக்கு ஏர் ஃபில்ட்ரு, அதை க்ளீன் பண்ணாலே போதும். ஸ்பார்க் ப்ளக்லாம் ஏற்கனவே புதுசு போட்டேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி ஏன்னா ஸ்பார்க் ப்ளக் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு 10,000 12,000 கிட்ட 10,000 ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். 4th சர்வீஸ்லேயே அதுலேயே ஸ்பார்க் ப்ளக் மாற்றினேன், அதுக்கப்புறம் மாற்றவே இல்லை. சரி, அதையும் செக் பண்ண சொல்லுவோம். வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா வண்டியில்? வேறு எதுவும் இல்லைங்க. ஆயில் மட்டும் சிந்தட்டிக் மட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டு கிளம்ப வேண்டி தான். போசல வந்து ஓலா 2 வீலர் புக் பண்ணக்கூடாது, அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சிரும். அது ஓட்டுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம பின்னாடி உட்காந்து போனால் இன்னும் கடுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பல்ஸு 4V எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க. சரி நில்லுங்க, விட்டுட்டு வரேன். போசல காரில் தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸ் கொடுத்தாச்சு. மோனோஷாக்கும் வந்து வாரண்டிக்கு வந்து கிளைம் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவரும் ஒன்று மாற்ற சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து கீழே விழுந்ததில் வந்து இந்த பக்கம் ரொம்ப பெண்ட் ஆகி போச்சு. ஸோ இந்த லிவரும் ஒன்று மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து 4Vக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஒன்று இருக்கான், அது 1100 வருமா. ஆக்சுவலாக நான் எப்போவுமே போடுற அந்த சிந்தட்டிக்கே போட போகிறேன். ஸோ அது வந்து 650 700 சம்திங் அரௌண்டாக தான் வரும். அப்புறம் நம்ம ஃபுல் சிந்தட்டிக் போட்டு மறுபடியும் வந்துட்டு எதுவும் வால்வ் நாய்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது. சரி வாங்க, இப்போ உள்ளே வந்து ஒரு 4V வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு 4V இருக்குது, அது உங்களுக்கு காட்டுறேன். இவர் தாங்க, என்ன பண்ணுறது இவர். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மோனோஷாக் போயிடுச்சு. போங்கண்ணா, கொடுத்தாச்சு சர்வீஸ். என்ன சொன்னாங்க? வாரண்டியில் வந்துடும்ல? தெரியல, செக் பண்ணிடலாம். தாங்க கேளுங்க, வராமல் மட்டும் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள், இப்போ ஃபுல்லி லோடடு 4V. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க்குக்கு இந்த இது போட்டிருக்காங்க, கப்பு, கிராஸ் பேரு, சேடல் ஸ்டே, டாப் ரேக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கிராஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், இங்கே வருது பாருங்கள் சேடல் ஸ்டே, ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. வேறு என்ன போட்டிருக்காங்க, இண்டிகேட்டர் வளைஞ்சி கிடக்கு, இண்டிகேட்டர் வளைஞ்சிருக்கு பாருங்கள், கம்பி இது வளைஞ்சிருக்கு. வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்க வண்டி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ ஓலா ஆட்டோவில் தான் வந்தேன், கார் புக் பண்ணல. இப்போ என்ன பண்ணுவோம், ஷோரூமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு மோனோஷாக்கோட வாரண்டிக்கு வந்து யூசேஜை பார்த்துட்டு தான் வாரண்டின்னு சொன்னாங்களா. அதெல்லாம் முடியாது, 70,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. ஒழுங்காக எனக்கு மோனோஷாக்கை மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கண்டிப்பாக மோனோஷாக் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், அது நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து வாரண்டியில் தான் அது வரணும். ஏன்னா வந்து மேனுவல் புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர் அண்ட் டேர் பார்ட்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படித்தேன். இந்த ஐட்டம்லாம் வந்து வேர் அண்ட் டேரில் வர இதெல்லாம் வந்து வாரண்டியில் தான் வருது. ஆனால் வந்து அவங்க வந்து யூசேஜ் பார்த்து தான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாளைக்கு தான் இதோட அப்டேட் தெரியும். இப்போ இங்கே ஒரு மாங்காய் பங்கனப்பள்ளி நல்லா பழுத்து இருந்ததுங்க எங்கள் தோட்டத்துக்குள்ளே. எங்கள் தோட்டம் பார்த்திங்களா, அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குல்ல. இதுதான் எங்களோட கிரிக்கெட் கிரவுண்டுங்க. ஃபுல்லாக சுற்றி வர நெட்ஸை போட்டு சிமெண்ட் தர போட்டு இங்கே தான் விளாடுவோம். ஆனால் டென்னிஸ் பாலில் தான் விளாடுவோம். பங்கனப்பள்ளி இங்கே தான் எங்கேயோ ஒன்று பார்த்தேன், நல்லா பழுத்தது. எங்கே இருக்குது, எங்கே ஐயோ காணோம். ஏலே இங்கே என்னல பண்ணிகிட்ருக்க குண்டு? யாரோ மாங்காய் ஒன்று அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, காணோம். இங்கே தாங்க ஒன்று பார்த்தேன், இது கிரிக்கெட் விளாட சொல்ல. கரெக்டாக இந்த இடத்துல தாங்க இருந்தது. இந்த ஃப்ளாட்ஸ்லேருந்து அவனை எவன் இறங்கி வந்து எடுக்கிறான்னு தெரில. ஏகப்பட்ட குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு படா பெஜார் படுத்துறாங்க இங்கே இந்த ஃப்ளாட்ஸ்காரங்களாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் பங்கனமல்லி ஃப்ரெஷ்ஷு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல சைஸு, நல்ல பெருசாகிட்டு இன்னொரு 1 or 2 வீக்ஸில் இதெல்லாம் எடுத்துடலாம். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து மன வருத்தத்தோடு உள்ளே போகிறோமா இல்லை சந்தோஷமாக போகணுமான்னு தெரில. ஏன்னா நாளைக்கு தான் அந்த மோனோஷாக்கோட அப்டேட் கிடைக்கும். இல்லைனா அது வந்து தேவையில்லாமல் ஒரு 5000-6000 கிட்ட செலவு வச்சிரும். அப்படி வாரண்டியில் வரலன்னா என்ன பண்ணுவோம், அதை கழட்டி எடுத்துன்னு போய் சர்வீஸ் பண்ண முடியுதா ஒரு ஆப்ஷன் இருக்கா, நான் அதை ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைனா புதுசு வாங்கி மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடையாருக்கு நான் கால் பண்ணி கேட்டதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சின்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னென்னா ஃப்ரைடே, நான் வண்டி வந்து டியூஸ்டே விட்டேன். ஆல்மோஸ்ட் 4 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்து மோனோஷாக்கை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணிட்டாங்க போல், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பில் அமௌண்ட்டு எதுவுமே அனுப்பலை. நானாக தான் வந்து கேட்டேன், மோனோஷாக்கெலாம் மாட்டியாச்சுன்ட்டு, எல்லாம் மாட்டியாச்சு, ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. இப்போ அடுத்தப்பில் வந்து இந்த பயபுள்ளையை வந்து சர்வீஸ் விடணும். இவர் வந்து ஊட்டி ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஓய்வில் இருக்கார். இப்போ என்ன பண்ணோம், ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு 5 minutes வந்துடும். வந்தோடனே அப்படியே ஏறி போக வேண்டியதான்.
ஏன்னா இப்போ வர வர ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டாங்க. ஓலா கால் டாக்ஸியில் போகலான்னு பார்த்தோன்னா 450 ரூபா போட்டிருக்காங்க. ஆட்டோ வந்து 200 தான். ஆட்டோலேயே போயிடலாம். நம்ம வர சொல்ல அந்த 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்துடலாம். ஓகேவா, வாங்க டேரெக்டாக வந்து அடையார் ஷோரூமில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடியாகி வெளியே வந்து விட்டது. அண்டு மோனோ ஷாக் பார்த்தீங்களா, தக்கன்னு மின்றாரா புதுசாக நல்லா இருக்கார். செயினுக்கு வந்து இவங்க நார்மல் ஆயில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் செயினை நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த வாட்டி. தெரியுதா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் செயின். எல்லாம் சொல்லிட்டு போனதுனால நல்லா தெளிவாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லிவரை மாற்றிட்டேங்க. இது வந்து கடைக்கிட்ட ஒரு வாட்டி வண்டி நிற்பாட்டி வச்சுருக்கு சொல்ல என்னாச்சுன்னா, லாரிக்காரன் தட்டினோன்னே இப்படி விழுந்ததில் நல்லா வளைஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், புதுசுக்கும் இதுக்கும் பாருங்களேன் இவ்வளோ தூரம் வெளியே தள்ளி போயிருக்கு பார்த்தீங்களா. அவசரத்துக்கு இந்த எட்ஜில் விரல் வச்சு பிடிக்கணும்னு பார்த்தோம்னா எட்ட மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு விரலில் இப்படி பிடிப்போம்ல, அப்போ வந்து இங்கே இருக்கும், ரொம்ப உள்ளே இருக்கும், இப்படி இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து புதுசு மாற்றிட்டேன். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வாட்டர் வாஷ் ஆஸ் யூஸ்வல், அதை பற்றி நோ கமெண்ட்ஸு, சிம்பிளி வேஸ்ட்டு. இப்போ வந்து பில்லு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ஆச்சுன்னா, ஓகே இப்போ வந்து நம்ம வண்டியோட பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லிவர் வந்து என்ன ப்ரைஸ்னால் 90 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி நார்மலாக கச்சாமுச்சான்னு போடுற ஐட்டம். அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, செமி சிந்தட்டிக் ஆயிலு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் வாஷ், வாட் இஸ் திஸ் ப்ரீமியம் வாஷு, செயின் ட்ரைவ் க்ளீனு, அது ஒரு 53 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பில் வந்து 904 வந்தது. இப்போ வண்டி எடுத்துனா அப்படியே கிளம்ப வேண்டி தான். இது எதுக்கு நான் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை போய்ட்டு பெஞ்ச் வைஸில் போட்டு இதை பெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், உடையுதா இன்னும் வளையுதான்ட்டு. அதுக்காக தான் இந்த பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோம். கிளம்பிட்டு வண்டி அப்படியே ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மோனோ ஷாக் புதுசு, கொஞ்சம் ஜாலியாக போகலாம் இனிமேல். ஆஃப் ரோடிங் இனிமேல் வந்து டடக்குன்னு அடிக்கலாம். ஏற்கனவே வந்து ஆயில் எல்லாம் லீக் ஆகி வெறும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மட்டும்தாங்க இருந்தது. ஸ்ப்ரிங்கு சும்மா ஜம்முன்னு குதிக்கும் ஸ்ப்ரிங்கு. ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் அப்படி இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கீழே வரைக்கும் ஸ்ப்ரிங் அப்படி போயிட்டு அப்புறம் மேலே வந்து டங்குன்னு ஒரு இடி இடிக்கும். அந்தளவுக்கு இருந்தது மோசமாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பட் ரோடு கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி ஷோரூமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வீஸ் சென்டரில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார். வந்துட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு, நீங்கள் தானே jjtheendlessbiker அப்படின்னாரு. ஆமாம், நானும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நானும் எக்ஸ்பல்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து அவர் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காராம். நிறையா வீடியோஸ் சேர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பல்ஸ் டிசைட் பண்ணாராம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து பிளிங்கில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ நேராக வந்து பெட்ரோல் போயிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து சித்தூர் போகிறோம். ஆக்சுவலாக வந்து பெரிய பிளானாக போட்டாங்க எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸு. கடைசியில் வந்து சித்தூரில் வந்து நின்றுட்டாங்க. என்ன பண்ணுறது, சரி ஓகே நீங்கள் பிளானை போடுங்க, நான் வரேன்ட்டேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வண்டி சர்வீஸ் விட்டு மோனோ ஷாக்கும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டிய வேலை மட்டும்தான். போயிட்டு அதுக்கப்புறம் செயினை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஃபைனலாக செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் வீல் நெட்டு, பேக் வீல் நெட்டெல்லாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பக்காவாக டைட் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வாட்டி வந்து மோனோ ஷாக் கழட்டுறதுக்கு வீல்லாம் கழட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த மோனோ ஷாக் ரீப்ளேஸ் பண்ண இடத்துல வந்து நட்டு போல்ட்டெல்லாம் ஒரு வாட்டி நம்ம ஃபைனலாக ஒரு செக் பண்ணுறது நல்லது நமக்கு. வர பெட்ரோலு 1000 ரூபா தாண்டியே போகுதுங்க எல்லாம். இங்கே பாருங்கள் 1300க்கு பிடிச்சிருக்குங்க பெட்ரோல். சரி ரைட், கிளம்பலாமா. மோரிஸ் கேரேஜில் ஹைப்ரிட் வண்டியா, செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். வண்டி சரி, அப்போ காசு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, போயிடலாமா. ரைட், இப்போ வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சா. நமக்கு வந்து நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் சித்தூர் போயிட்டு வர்றதுல டோட்டல் கிலோமீட்டரே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 கூட ஓடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 280, 300 வச்சா கூட இந்த டேங்க் ஃபுல் தாராளமாக போயிட்டு வந்துட்டு இங்கே லோக்கலில் கூட மறுபடியும் ஓட்டலாம். ஓகே, அட்லாஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து வீடு வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். அம்மா, எல்லா டிராஃபிக்கும் ஒரு வழியாக போராடி தாண்டி வந்தாச்சு. இந்த மெட்ரோ ஒர்க் முடிகிற வரைக்கும் வந்து இந்த போரூர்லேருந்து பட் ரோடு போகிற வரைக்கும் பெரிய சிக்கல் தான். அதுவும் டிஎல்எஃப் தாண்டுற வரைக்கும் பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் ரோட்டில் அப்படியே பாதி இது அந்த பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்கல்ல. அதனால் வந்து இன்னொரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அந்த ரோடு. சரி ரைட், இப்போ வந்து போயிட்டு வண்டியை வந்து லைட்டாக தொடச்சி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலே 5 மணிக்கெலாம் கிளம்புறோம் சித்தூர். அதனால் நாளைக்கு பிளான், நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. ஏற்கனவே வந்து கொல்லிமலை, அதுக்கப்புறம் வந்து வால்பாறை இதெல்லாம் போட்டு கேன்சல் பண்ண அதே பசங்க தான் இப்போ சித்தூர் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. நாளைக்கு காலையில் தான் அப்டேட் தெரியும். நாளைக்கு காலையில் கன்ஃபார்மாக கிளம்புறோமா இல்லையானே தெரில. ஆனால் நம்மளோட சைட்லேருந்து வண்டி சர்வீஸ் விட்டு மோனோ ஷாக்லாம் மாற்றி நம்ம சைட்லேருந்து ரெடி ஆகிட்டேன். திடீர்னு அவங்க வந்து பிளான் கேன்சல் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மாக கிளம்புறாங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கிளம்புறாங்கன்னா டப்புன்னு அப்படியே வண்டி எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா டேங்க்கும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்து கிளம்புறது தான் அவங்க கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இவருனா ஓ போட்டுட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another வீடியோ soon. Bye, take care my dear lovely friends. Bye.